ரெட்ரோ படத்தில் ஹீரோ கோவத்திலேருந்து வெளியே வந்து தன்னோட உணர்ச்சிகளை மாற்றி தன்னைத்தானே திருத்திக்கிற ஒரு ஆள். அதில் வில்லன் இருப்பான். வில்லன் வந்து தன்னோட உணர்ச்சிகளை திருத்திக்காமல் மனம் போன போக்கில் போகிறவன், எது மேலே ஆசை இருக்கோ அது பின்னாடி போகிறவன். இப்படி இந்த படத்தில் தனக்குள்ளே இருக்க ஆசை இது மாதிரியான உணர்ச்சிகளை திருத்திக்கிறவன் அவனோட வாழ்க்கை எப்படி இருக்கும், தனக்குள்ளே இருக்க ஆசை இதெல்லாம் திருத்தாமல் மனம் போன போக்கில் போகிறவனோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத காமிச்சிருப்பாங்க. ஹீரோவால் ஆரம்பத்தில் சிரிக்க முடியாது. ஆனால் ஒரு கட்டத்தில் அவன் தன்னைத்தானே திருத்திக்கும் போது அவனால் சிரிக்க முடியும். சிரிப்புன்றது தான் அன்பை குறிக்குது. எப்படி சிரிக்காதவனோட வாழ்க்கை கேவலமாக இருக்குமோ அதே மாதிரி மனசில் அன்பு இல்லாதவனோட வாழ்க்கையும் கேவலமாக தான் இருக்கும். மனசில் அன்பு வரணும்னா தன்னை தானே திருத்திக்கணும், தனக்குள்ளே இருக்க எல்லா ஆசையிலேருந்தும் வெளியே வரணும். அடுத்து அந்த படத்தில் அடிமைகளாக இருக்க ஒரு கூட்டத்தை காமிச்சிருப்பாங்க. அதை ஹீரோ போய் காப்பாற்றுவேன். இங்கே அடிமைகளாக இருக்கிறவங்களே ஆசைப்படுறவங்க தான். இந்த சமூகத்திலலாம் ஆசைப்படுறாங்க, ஆசைப்பட்டதுக்கு அடிமையாக இருக்காங்க. சந்தோஷமாக இருக்க ஆசைப்படுறாங்க, பொழுதுபோக்குறது, ஃபோன் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயத்துக்கு அதனால் அடிமையாக இருக்காங்க. பணத்தை ஆசைப்படுறாங்க, வேலைக்கு போகிறாங்க, கல்யாணம் பண்ணுறாங்க, குழந்தை பெற்றுக்கிறாங்க. இந்த மாதிரி காலையிலேருந்து நைட்டு வரையும் எதுக்கெல்லாம் ஆசைப்படுறாங்களோ அதை தான் பண்ணிக்கிட்டு அதுக்கு அடிமையாக தான் இருக்காங்க. ஒரு மனுஷனால் வாழ்க்கையில் எத்தனையோ விஷயத்தை பற்றி யோசிக்கலாம், எத்தனையோ விஷயத்த பண்ணலாம். ஆனால் ஆசை நிறைந்தவனால் எதையுமே யோசிக்க முடியாது. ஆசைப்பட்டதை பற்றி மட்டும்தான் யோசிக்க முடியும். எதையுமே பண்ண முடியாது. என்ன பண்ண ஆசைப்பட்டது கிடைக்குமோ அதை மட்டும்தான் பண்ண முடியும். இப்படி ஆசைப்படுறவனால் ஒரு குறுகிய வட்டத்தை தாண்டி யோசிக்க முடியாது, செயல்பட முடியாது. யோசித்ததே யோசிச்சுக்கிட்டு பண்ணதே பண்ணிக்கிட்டு வெறும் ஆசைக்கு அடிமையாக தான் இருப்பேன். காலையிலேருந்து நைட்டு வரையும் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் பண்ணதே தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அதை தாண்டி எதுவுமே பண்ண முடியாது. இப்படி ஆசைக்கு அடிமையாக இருக்க சமூகத்தை தான் அந்த படத்தில் ஒரு அடிமை கூட்டமாக காமிச்சிருக்காங்க. இந்த படத்தில் ஹீரோவை தான் ஏதோ கடவுள் மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஹீரோ தான் அந்த அடிமை கூட்டத்தை காப்பாற்ற வந்த கடவுள். இதுக்கு என்ன அர்த்தம்னா, யார் ஒருத்தன் தன்னைத்தானே திருத்திக்கிட்டு ஆசையிலிருந்து வெளியே வந்து அன்பு செலுத்தக்கூடியவனாக மாறுறானோ அவனால் அவனோட வாழ்க்கை மட்டும் நல்லா மாறாது. அவன் எப்படி தன்னைத்தானே திருத்தினான் அப்படின்றத மக்களுக்கு புரிய வைப்பான். அந்த உண்மையை மக்களுக்கு புரிய வச்சு அவங்களே ஆசையிலேருந்து வெளியே கொண்டாந்து அவங்களையும் காப்பாற்ற முடியும். ஆசைன்றதே தேவையே இல்லாத ஒரு விஷயத்த தேவைன்னு நம்பும்போது தான் அது மேலே ஆசையே வரும். ஏன்னா வாழ்க்கையில் எதுவுமே தேவை கிடையாது. இப்படி மண்டையில் எந்த அறிவும் இல்லாமல் தேவையில்லாத ஒரு விஷயத்த தேவைன்னு நம்பும்போது ஆசை வருது. இப்படி முட்டாள்தனம் தான் ஆசைக்கு காரணமே. வாழ்க்கையில் எதுவுமே தேவையில்லை அப்படின்ற உண்மையை புரிஞ்சுக்கும் போது தானாகவே எல்லா ஆசையும் போயிடும். மனசில் அன்பு வரும். மனசில் அன்பு வந்துச்சுன்னா காலையிலேருந்து நைட்டு வரையும் செய்கிற ஒவ்வொரு செயலும் அன்போட வெளிப்பாடாக இருக்கும். இப்படி தன்னைத்தானே திருத்தினவன் உண்மையை புரிய வச்சு மற்றவங்களையும் திருத்தி அவங்க வாழ்க்கையை நல்லா மாற்றுவான். அடுத்து அந்த படத்தில் வில்லன் ஆசைப்பட்டதுக்கு பின்னாடி போவான். அதனால் அவன் ஒரு கையை இழந்துருவான். ஒரு தங்க கை மாட்டுவாங்க. சொந்த கை இருக்காது, வேறு ஒரு செயற்கை கை தான். இதுக்கு என்ன அர்த்தம்னா, மனசில் அன்பு இருக்கிறவனுக்கு தானாகவே மகிழ்ச்சி கிடைக்கும். எப்பயுமே மகிழ்ச்சியாக தான் இருப்பான். அவனால் மகிழ்ச்சியை சொந்தமாக உருவாக்க முடியும். மகிழ்ச்சிக்காக தன்னோட கையை நம்பியிருப்பான். சொந்த கை இல்லாமல் தங்க கை வச்சுருக்குது அப்படின்றது ஆசை இருக்க மனிதர்களால் மகிழ்ச்சியை சொந்தமாக உருவாக்க முடியாது. அவங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கணும்னா வெளியில் ஏதாவது பொருள் தேவை. சூழ்நிலை நல்லா இருக்கணும், சுற்றி இருக்கவங்க பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும். இப்படி சுற்றி இருக்க விஷயங்கள் நல்லா இருந்தால் தான் அவங்களுக்கு மகிழ்ச்சியே கிடைக்கும். இப்படி சொந்தமாக மகிழ்ச்சியை உருவாக்க முடியாமல் மகிழ்ச்சிக்காண்டி சூழ்நிலையை நம்பி இருக்கிறத தான் சொந்த கை இல்லாமல் தங்க கை மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த தங்க கையை பார்க்கும்போது பெருமை வேணால் பித்தலாம், பாரு தங்க கை வச்சிருக்கேன் அப்படின்னு. அதே மாதிரி ஆசைப்படுறவங்க ஆசைக்கு பின்னாடி போகிறவங்களோட வாழ்க்கையில் சொத்து, பணம், குடும்பம் இதெல்லாம் அவங்க சேர்த்து வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வாழ்க்கை இருக்காது.
அவங்க வச்சுருக்க காசு, பணம், பதவி இதெல்லாம் வச்சு பெருமை வேணால் பித்தலாம். ஏன்னா ஆசைன்றது எது இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்குமோ அது மேலே ஆசை வராது. எது இருந்தால் பெருமை கிடைக்குமோ அது மேலே தான் ஆசை வரும். அப்போ ஆசைக்கு பின்னாடி போகிறவனோட வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். பெருமை மட்டும்தான் விற்ற முடியும். வாழ்க்கையில் நல்ல விஷயம்னு எதுவுமே இருக்காது. அடுத்து ஆரம்பத்துலேருந்தே அந்த படத்தில் தங்க மீன் அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. உண்மையிலே எது தங்கம்னா எது இருந்தால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குமோ அதுதான் தங்கம். திருந்தணும்னு நினச்சாதான் வாழ்க்கை நல்லா மாறும். தன்னை தானே திருத்திக்கிட்டு ஆசையிலேருந்து வெளியே வந்து அன்பு செலுத்தக்கூடியவனா மாறினா தான் வாழ்க்கை நல்லா மாறும். திருந்துற எண்ணம் தான் உண்மையான தங்கம். இதை தான் படத்தில் தங்க மீனாக காமிச்சிருப்பாங்க. அதை தான் ஹீரோ விட்டு கொடுக்கவே மாட்டான். எப்படி ஹீரோ திருந்தணுன்ற எண்ணத்தை விட்டு கொடுக்க மாட்டானோ அதே மாதிரி படத்தோட கடைசிலையும் அந்த தங்க மீனை கொடுத்து தான் அடிமையாக இருந்த மக்களை சிரிக்க வைப்பான். அதே மாதிரி சமூகத்தில் இருக்க எல்லார் வாழ்க்கையும் நல்லா மாறணும்னா திருந்தணுன்ற எண்ணம் வேணும். எவனுக்கும் இங்கே திருந்தணுன்ற எண்ணமே கிடையாது. மனம் போன போக்கில் போகணுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லோரும். எது மேலெல்லாம் ஆசை இருக்கோ அது பின்னாடிலாம் போய்கிட்டே இருக்கணும். இப்படி இருந்தால் எவனும் வழங்க மாட்டானுங்க. ஆனால் இப்படி இருக்கவங்களுக்கு தன்னை திருத்திக்கணும் அப்படின்ற எண்ணத்தை கொடுக்கும்போது அவங்க தன்னை தானே திருத்திக்கிட்டு அன்பு செலுத்தியக்கூடியவங்களாக மாறி உண்மையிலேயே அவங்க வாழ்க்கை நல்லா மாறும். உங்களை நீங்களே திருத்திக்கணும், மற்றவங்களுக்கும் திருந்த உதவி பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் என்னங்க தன்னை தானே திருத்திக்கணும்னு நினச்ச ஹீரோ அவனும் நல்லா இருந்தான், மற்றவங்களையும் வாழ்க்கையை நல்லா மாற்றேன். ஆனால் தன்னை திருத்திக்காத வில்லன் அவனும் கஷ்டப்படுவான், சுற்றி இருக்கவனையும் கஷ்டப்படுத்துவான்.